ஹார்ட் ஆஃப் ஸ்பிட்டி வேலி என்று அழைக்கப்படும் காசாக்கு ரைடு வந்த கதையை பார்க்கலாமா? காலங்காத்தால ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம ஊட்டி டு ஸ்பிட்டி ரைடோட டே 10. பைக்ல பேக லோட் பண்ணிட்டு நாக்கோ மொனஸ்ட்ரிய ஒரு விசிட் பண்ணிட்டு 500 இயர் ஓல்டு ஒரு மாங்க் மம்மியை பார்க்கலான்னு போயிட்டு இருந்தேன். இந்த ஸ்பிட்டி ரிவர் சைடே ஓட்டிட்டு வந்துட்டு நம்ம பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனோட கெஃபேல ஒரு சமோசாவும் டீயும் சாப்பிட்டு கீ மொனஸ்ட்ரிக்கு டைவர்ஷன் எடுத்தாச்சு. இந்த ரூட்டை வர்ணிக்க வார்த்தையே இல்ல, அப்படி ஒரு அழகா இருந்துச்சு. அப்புறம் கீ மொனஸ்ட்ரி ரீச் ஆயிட்டு இந்த 500 ஓல்டு மம்மியை பார்த்துட்டு நம்ம போன்ல டைமை பார்த்தா அது சைனா டைமை காட்டுது. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி இந்த ஆஃப் ரோட் ரூட்டை ரசிச்சு ஓட்டிட்டு வந்துட்டு மெயின் ரோடு எடுத்தாச்சு. அங்க இருந்து டுவர்ட்ஸ் டாபோக்கு ரைட் பண்ணிட்டு இந்த புத்தா ஸ்டாச்சுவை பார்த்துட்டு டாபோ மொனஸ்ட்ரி வியூவை பார்த்துட்டு நல்ல ஒரு லஞ்சை சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளோட பேக்ல இருக்க ட்வீட்டி கூட ஒரு சின்ன பாப்பா கியூட்டா விளாண்டு இருந்தாங்க. அப்புறம் டாபோ மொனஸ்ட்ரி ஒரு விசிட்டை போட்டுட்டு புழுதி பறக்க பறக்க ரைட் பண்ணிட்டு இந்த ஸ்பிட்டி வேலி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி தண்ணி காடியில தான் இருந்துச்சுன்னு ப்ரூஃபா இருக்க இந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு இன்னொரு ஆஃப் ரோட ஃபுல் ஸ்பீடா ஓட்டிட்டு வந்துட்டு இந்த ரிவர் சைட்ல எனக்கும் பைக்குக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுத்துட்டு ஹார்ட் ஆஃப் ஸ்பிட்டி வேலியான காசாக்கு ரீச் ஆயிட்டோம். அப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேயை கேட்ச் பண்ணிட்டு நைட் டின்னரை முடிச்சிட்டு லோக்கல் பாய்ஸ் கூட மிட் நைட்ல ஒரு ட்ரெக்கிங்கை பண்ணிட்டு ஸ்டார் கேசிங் பார்த்துட்டு ரைடை முடிச்சுக்கிட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே பெஸ்ட் ரைடுங்க இந்த ஹோல் ஸ்பிட்டி ரைட்ல எனக்கு இது. அவ்வளவுதான், ரைடு முடிஞ்சு. நீங்களும் என் கூட இந்த ஊட்டி டு ஸ்பிட்டி ரைடை என்ஜாய் பண்ண அக்கௌண்ட்டை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.